தினமும் காலையில் 1 கப் சோம்பு ஊற வைத்த தண்ணீரை குடிப்பதால் உடல் எடையை குறைக்க மிகவும் உதவுகிறது. மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெள்ளை முள்ளங்கி அருமருந்து. அதை சாலட்-ஆகவும் தயிர் பச்சடியாகவும் ஜூஸ் என குடிக்க மஞ்சள் காமாலையிலிருந்து விடுபடலாம். செம்பு கலந்த நீரை குடிக்கும்போது இரத்தம் இயல்பாகவே சுத்திகரிக்கப்படும். இதனால் இரத்த புற்றுநோய் உள்ளிட்ட இரத்தம் சார்ந்த உடல் நல பிரச்னைகளின் வரவும் தடைபடும். வயிற்று வலி, அஜீர்ணம் அல்லது பசியின்மை இருந்தால் தயிருடன் வறுத்த சீரகத்தை கலந்து சாப்பிட வேண்டும். இது வயிற்றை குளிர்விக்க உதவுகிறது. குளிர்ந்த ஈரமான துணியை கண்களின் மீது சுமார் 15 நிமிடங்கள் வைத்தால் கண்களில் இருக்கும் சூடு மற்றும் சோர்வு குறைந்து கண்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்க உதவுகிறது. நரம்பு தளர்ச்சி நீங்க பாதாமை இரவில் நீரில் ஊற வைத்து காலை 6 - 7 பாதாமை சாப்பிடுங்கள். இதனால் நரம்பு தளர்ச்சி நீங்கி நரம்புகள் வலுவாகி மன அமைதியை அதிகரிக்க உதவுகிறது. அரவணைப்பு அன்பின் ஹார்மோன் என்று அழைக்கப்படும் ஆக்சிடோசின் சுரப்பை அதிகரிக்க உதவுகிறது. இதனால் மன அழுத்தம் குறைவதுடன் இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பும் சீராக இருக்க உதவுகிறது. புதினா இலையை காய வைத்து சம அளவு உப்பு சேர்த்து மீண்டும் அரைத்து தூளாக்கி காலை மாலை பல் துலக்கி வந்தால் பல் கூச்சம் ஏற்படுவது நீங்குகிறது. இரவில் தூங்குவதற்கு முன் 1 ஸ்பூன் திரிபுலா பவுடரை வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிப்பதால் உடல் பருமன் குறைகிறது. செரிமான அமைப்பை பலப்படுத்துகிறது. மாதுளம் பழ சாற்றுடன் தேங்காய்பால் சேர்த்து சாப்பிட்டு வர நரம்பு சம்பந்தமான உபாதைகளெல்லாம் நீங்குகிறது. 1 லவங்கம் வாயில் போட்டு மென்று விடுங்கள். இது அசிடிட்டியை குறைக்க செய்கிறது. இயற்கையாகவே புளிப்பை சமநிலைப்படுத்த உதவுகிறது. பப்பாளியை தொடர்ந்து உட்கொள்வது கொழுப்பின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கிறது. இது இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. அத்திப்பழத்தை தினந்தோறும் 5 பழம் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி நீங்குகிறது. வாய் வழியாக சுவாசிப்பது என்பது வடிகட்டி இல்லாத அசுத்தமான நீரை பருகுவதை போன்றது. மூக்கு நைட்ரிக் ஆக்சைடு எனும் வாயுவை உற்பத்தி செய்கிறது. இது காற்றில் உள்ள சில பாக்டீரியாக்கள் நுரையீரலை சென்றடைவதற்கு முன்பே அவற்றை அழிக்க உதவுகிறது. அரிசி கஞ்சி தண்ணீரில் வைட்டமின் பி மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருந்து உடனடி சக்தி தருகிறது. இது எளிதில் செரிந்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலை குளிர்விக்கவும் உதவி செய்கிறது. பொடுகை போக்க வேப்பிலையை அரைத்து பேஸ்டாக செய்து தலையில் தடவிக்கொண்டு சிறிது நேரம் கழித்து சுத்தம் செய்தால் பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடலாம். பாதாம் பிசின் உடல் வெப்பத்தை குறைக்க பயன்படுத்துகிறது. அதிகப்படியான உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியை கொடுக்க பாதாம் பிசின் உதவுகிறது. நன்றாக பழுத்த கொய்யா பழத்தை தோலுடன் சாப்பிடுவது செரிமான ஆரோக்கியத்திற்கு தேவையான நார் சத்தை அதிகம் பெற உதவுகிறது. பசலைக்கீரையில் உள்ள இரும்பு சத்து, வைட்டமின் சி ஆகியவை உடலின் ஆரோக்கியமான இரத்த உருவாக்க செயல்பாட்டை ஆதரிக்க உதவுகின்றன.